யாமி அன்யாசியோ வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன்சன் சகி, நான் உங்கள் யாரோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ளே பலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமின் எஃப்எஃப் தொலைந்த காதலில் புதிய பயணம் ஷார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பொன் ஷர்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துருங்கடா, அப்போ தான் இந்த ஷர்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறது பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரிங்கில் ஸ்டார்ட் பண்ணா இங்கே ஆரோதான் அவர் பாட்டுக்கு அந்த கேபினில் ஜாலியாக சுற்றி வந்துட்டுருக்காரு. ஒரு வழியாக மீட்டிங் எல்லாமே ஃபினிஷ் ஆகிடுச்சு. நீங்கள் வந்த கிளைண்ட்ஸ் எல்லாருமே வழி அனுப்பி வச்சிட்ருக்கீங்க. ஏன்னா உங்கள் ஆஃபீஸில் தானே வந்து மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ எல்லோரையும் ஹம்பலாக பேசி அவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஆஃபீஸ்க்கு வந்து அனுப்பி வச்சிட்ருக்கீங்க. இங்கே தயங்தான் ஒயன், நீயே பார்த்துக்கோ, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கேபின் போகிறேன், நீ முடிச்சுட்டு வா, அப்புறம் சீக்கிரம் வா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தயங் வந்திருப்பாரு. பிகாஸ் நீங்களும் தயங்கும் சேர்ந்து தான் வந்து சாப்பிடுவீங்க, எப்போதுமே லஞ்ச் எடுத்துப்பீங்க. அப்படியே நீங்கள் வர டைம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் சொல்லுவீங்க, சார் நீங்கள் சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. பட் இருந்தாலும் தயங் உங்களுக்காக வெயிட் பண்ணி 2 பேருமே எப்போதுமே சேர்ந்து தான் சாப்பிடுவீங்க. ஸோ அதனால தான் தயங் உங்ககிட்ட சொல்லிவிட்டு இப்போ நீராக கேபினுக்கு தான் வர்றாரு. அவருக்கு தெரியாது இந்த மாதிரி ஆரோ வராரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் ஆரோ யாருன்னு கூட அவருக்கு தெரியாது. இந்த தயங்தான் நீராக உள்ளே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக அவரோட சீட்டில் உட்கார்றாரு. உட்காந்து அப்படி கேஷுவலாக திரும்பக்குள்ள இப்போ தான் பார்க்குறாரு ஒரு குட்டி பையன் உங்களோட கேபினில் உங்களோட சீட்டில் ஒரு மாதிரி உட்காந்து தயங்கே பார்த்துட்ருக்காரு. பார்த்தா அங்கே ஷாம் இருக்காரு இல்லையா, ஸோ அவருமே அங்கே தான் நின்றுட்டுருக்காரு. இங்கே தயங்க ஒன்றுமே புரியல. ஷாம், யார் இந்த பையன் ஆஃபீஸ்க்குள்ளே? அது வந்து சார், நம்ம ஒயன் மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட சன் தான். என்ன, ஒயனோட சன்னா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக இருந்து நிற்கிறாரு. இல்லை சார், அவங்க சிஸ்டரோட சன்னா. ஸோ அவங்க அங்கே வந்து அவங்க சிஸ்டர் இவங்க கூட இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த ஷாம் சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் பார்த்துக்குறேன், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஷாம் தான் ஒரு மாதிரி, சார் அது வந்து நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்னையா, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷாமும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே தயங் தான் ஆரோவே குறுக்குறுன்னு பார்த்துட்டு நிற்கிறாரு. இங்கே ஆரோ தான், எதுக்கு அப்படி பார்க்குறீங்க? ஏன், இதுக்கு முன்னாடி சின்ன பசங்களெல்லாம் பார்த்தது இல்லையா? பார்த்துருக்கேன், ஆனால் என் ஆஃபீஸ்க்குள்ளே ஏன் கேபின்குள்ளே பார்த்ததில்ல. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒன்றும் இல்லை. உன் பேர் என்ன? ஆரு. என்ன வயசாகுது? 15. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிற? 15 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன். என்ன ஸ்டாண்டர்ட் படிப்பாங்க? 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்டில் இவ்வளோ வாய் பேசுகிற? ஏன் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள பேசக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன இந்த கொழியால்? அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா பேசுறியேன்னு தான் சொன்னேன். ஆமாம், நான் நல்லா தான் பேசுகிறேன், நான் 3 வயசுலேருந்து நல்லா பேசுவேன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. இவன் கொஞ்சம் டேஞ்சரானால தான் போல இருக்கு. இவனை பற்றி எதுவுமே இவங்கிட்ட சொல்லவே இல்லை. சரி, வந்ததும் கேட்டுக்கலாம். என்ன பேச்சே காணும்? எதுக்கு நான் எது சொன்னாலும் நீ ஏட்டி பிடிக்கி பேசுகிற? உன் கூட சண்டை போடலாம் எனக்கு டைம் இல்லை, நான் ஆல்ரெடி டயர்டில் இருக்கேன். ஸோ உங்கள் வயன் வந்துடுவா, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. இங்கே ஆரோ தான், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவர் சும்மா உட்காந்துருக்காரு. ஆமாம், எங்கள் வயன் எப்போ வருவா? அவளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு வருவா. அம்மா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன், இருந்தாலும் லஞ்ச் இன்னும் சாப்பிடணும், அதுக்கு தான் கேட்டேன். வந்துடுவா, ஆல்மோஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் வந்துடுவா. நீங்கள் இங்கே வந்து சும்மா தானே இருக்கீங்க, அங்கே போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. மிஸ்டர் ஆரோ, எனக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நான் இந்த கம்பெனியோட CEO. கொஞ்சம் அமைதியாக மரியாதையாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க?
உனக்கு என்னடா பிரச்சனை? ஆமா, வயனை வயனுன்னு பேர் சொல்லி கூப்பிடுற, மரியாதையெல்லாம் கூப்பிட மாட்டியா? அவள் உனக்கு அம்மா மாதிரி தானே? ஏன் உங்கள் ஸ்டாஃப் எப்படி தான் அவ இவன் பேசுவீங்களா? நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச மாட்டிங்களா? முதல்ல ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கே தயாங்கும் ஆரியோக்கும் தான் ஒரு மினி போரே நடந்துட்டுருக்கு. இங்கே இப்போ தான் நீங்கள் எல்லா கிளைண்ட்ஸ் எல்லா மீட்டிங்ஸ் எல்லாரையும் அனுப்பிட்டு நீங்கள் அதெல்லாம் ஒர்க்கையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ லஞ்ச் தான் வாங்கிட்டு, அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, ஏன்னா 3 பேருக்கு லஞ்ச் வாங்கிட்டு வரணும் இல்லையா? ஸோ நீங்களும் கூட வந்து கேன்டீனில் இருக்கிற ஸ்டாஃப் 2 பேரை கூட்டிகிட்டு 3 லஞ்ச் வாங்கிட்டு இப்போ கேபின்குள்ளே தான் என்டர் ஆகுறீங்க. இங்கே தயாங் பார்த்தா உள்ளே என்டர் ஆகக்குள்ளேயே ஆரோ அண்ட் தயாங் 2 பேருமே பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே நீங்கள் தான் ஒரு மாதிரி வைட் ஐஸில் தயாங்க ஆரோ 2 பேரையும் பார்த்துட்டு நிற்கிறீங்க. இங்கே ஆரோ தான் ரொம்ப பேசுகிறாரு, தயாங்க கை நீட்டிலாம் பேசுகிறாரு. இதை பார்த்தா தான் உங்களுக்கு கோவம் வந்திருக்கும். நீங்கள் தான் ஆரோ ஸ்டாப் இட், என்ன பண்ணிகிட்டு இருக்க? அவர் இந்த கம்பெனியோட சிஇஓ, உன்னோட வயசில் எவ்வளோ பெரியவர், அவர்கிட்ட இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. வயன், நீ சாரி, நான் வேணும்னு பேசலை, அவன் தான். எனக்கு புரியுது சார், சாரி சார். ஆரோவுக்கு பதிலாக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். அவன் சின்ன பையன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுத்துட்றேன் சார். இல்லை வயன், இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நானும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும், பட் கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன், அதான். இட்ஸ் ஓகே சார். உங்களோட லஞ்ச் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி தயங்கிட்ட வந்து லஞ்சை கொடுக்குறீங்க. இங்கே ஆரோ தான், என்னது இவங்க தான் ஒயனா, இது தெரியாம ரொம்ப பேசிட்டியடா. ஷோ, அம்மா அப்பாவே சொன்னாங்க அட்லீஸ்ட் ஃபோட்டோவாச்சும் பார்த்துருக்கலாம், அதுவும் பார்க்கல. சரி, கொஞ்சம் வாயாவாச்சும் அடக்கி பேசியிருக்கணும். ரொம்ப பேசிட்டியாரோ, கண்டிப்பாக இன்னைக்கு நீ செத்த அப்படின்ற மாதிரி அவரே பேசிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. நீங்கள் ஆரோவை டாப் டு பாட்டம் ஒரு லுக்கு விடுறீங்க. ஆரோ ஒரு கல் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு புரியுது அவர் பயப்படுறாருன்னு சொல்லி. சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியே என்ன? அது இந்தா லன்ச் எடுத்துக்கோ, கொஞ்சம் வேலை இருந்தது, அது முடிச்சுட்டு வரதான் டைம் ஆயிடுச்சு, கோச்சுக்காத, இந்தா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறீங்க. பக்கத்துலேயே நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க. இங்கே தயாங் சாப்பிட்றாரு, ஆனால் அவரோட கண்ணு ஃபுல்லாக ஃபுட்டில் இல்லை, ஆரோ மேலே தான் இருக்குது. நீங்கள் அவர் பக்கத்தில் உட்காந்து அவருக்கு ஒரு ஃபுட்டாக வந்து இது சாப்பிடு, இது எப்படி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க. ஆரவும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கொஞ்சம் சகஜமாகி நீங்கள் சொல்ல அதை அப்படியே சாப்பிட்றாரு. எனக்கு ஃபுட்டு பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆரவும் ஒரு மாதிரி எக்ஸைட்டடா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்களும் ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவரோட ஹேரை சஃபில் பண்ணி கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் அப்படியே சாப்பிட்றாரு. அவருக்கு என்னன்னு தெரியல, உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கே ஆரோதான், சே இப்படி ஒரு அம்மா இருந்தா யாருக்கு தான் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படியே உட்காந்துருக்காரு. உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவர் அந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இங்கே தயாங் தான் ஒரு மாதிரி முறைச்ச ஆரோவே பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் ஒரு வழியாக ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் வந்து ஆரோக்கிட்டேருந்து பேச்சை வாங்கிக்கிறீங்க. நீ இரு, நான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிளேட் அப்படின்ற மாதிரி கேட்டதும் தயங்கம் கொடுக்குறாரு. வயன் இருக்கட்டும், பரவாயில்ல, நானே வச்சுக்கிறேன், பரவாயில்ல சார் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் அவரோட பிளேட்டையும் வாங்கி இப்போ வந்து அங்கே வாஷிங்க்கு வந்து சிங்க் இருக்கும், கேண்டீனுக்கு தான் போகணும். ஸோ அங்கே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கால் பண்ணி கூப்பிட்டாலே வந்துடுவாங்க. பட் ஆனால் உங்கள் வேலையை நீங்கள் தான் பார்க்கணும், அந்த மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கிற ஒரு பர்சன் நீங்கள். ஸோ அதனால அவங்க பிளேட்டையும் வாங்கிட்டு நீங்கள் போகிறீங்க. இப்போது அதாவது ஆரோ இருக்கார் இல்லையா, அவர் தான் ஒரு மாதிரி கோமா, ஏன் நீங்கள் சாப்பிட்ட பிளேட்டை உங்களால் எடுத்துகிட்டு போய் போட முடியாதா? அதுக்கு ஒரு ஆள் வரணுமா? சியோனா இந்த ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதையே நான் உன்னை பார்த்து கேட்டா, நீ சின்ன பையன் தானே, நீ போய் போட்டா உன் கால் வலிக்குமா? அவங்க என் அம்மாவா? என்ன பேர் சொல்லி கூப்பிட்ட, அது ஏன் விருப்பம், நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன், உங்களுக்கு என்ன? இப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட ஆஃபீஸ், நான் இந்த கம்பெனியோட சிஇஓ,
ஏதாச்சும் அதிக பிரசங்கித்தனமாக என்கிட்ட பேசிட்டு இருந்த உன் ஆஃபீஸை விட்டு வெளியே அனுப்பிடுவேன் பார்த்துக்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. அதுக்குள்ளே நீங்களும் வச்சுட்டு வந்துடுறீங்க. 2 பேருமே அப்படியே கப்பச்சிப்பின்னு அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆரோ தயங்க பார்த்து மறைக்கிறாரு. ஆரோவை பார்க்கல. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு ஒர்க் வந்துருச்சு. நீங்கள் வந்து இதை ஒரு சில ஒர்க்கெல்லாம் தயாங்க்கு வந்து இது பார்க்கணும் சார், இதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு கொடுத்துருப்பீங்க. அதெல்லாம் சைன் போட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு இருக்கிற கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதே மாதிரி தான் நீங்களும் இப்போ தானே மீட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ வந்து அகைன் வந்து பெண்டிங் ஒர்க்ஸ் இருந்த எல்லா ஒர்க்ஸையும் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கே ஆரோவுக்கு அப்படியே தூக்கமாக வருது. அவருக்கு போர் அடிக்குது. இங்க ஹரோனா தூங்கி தூங்கி விழுறாரு. நீங்க நீங்க உங்களை பார்க்குறாரு. நீங்க சின்சியரா உங்க ஒர்க்க தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க யாரோ தான் "மயான், அரோ சும்மாரு மயான்" அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. என்னடா எனக்கு போர் அடிக்குது, தூக்கமா வருது. அப்ப தூங்கு. எனக்கு தூங்க வேணாம். இங்கே எப்படி இருக்குது? நான் எங்கேயாச்சும் வெளியே போறேன். எங்க பாரு, நான் வேணா காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன், குடிச்சிட்டு இங்கே இரு. இல்லை ஒயன், எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நீ என்ன ஏதாவது வேலை பார்க்குற? நான் என்ன சும்மா தானே உட்காந்துருக்கேன். எனக்கு போர் அடிக்குது. நான் சும்மா இங்கே ஆஃபீஸ்குள்ளேயாச்சும் சுற்றுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி ஓகே, அப்போ உனக்கு ஒரு வேலை தரேன் சரியா? வேலையா? பயப்படாத, நீ செய்கிற மாதிரி ஈஸியான வேலை தான். என்ன வேலை அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த ஃபைல்ஸில் இருக்கிற சின்ன சின்ன பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து அவர்கிட்ட சொல்லி தரீங்க. இது இந்த மாதிரி பண்ணணும், இது இந்த மாதிரி செக் பண்ணணும், இது போய் வந்து நீ பிரிண்ட் எடுத்துகிட்டு வரணும், இது இந்த மாதிரி அட்டாச் பண்ணணும், அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்காக சொல்லிட்டு இருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு அவருமே நல்லாவே சொன்ன ஒரு 1 or 2 டைம்ஸ்லேயே வந்து நல்லா புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவருமே உங்களுக்கு பக்காவாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பண்ணி உங்கள்கிட்ட காமிச்சிருப்பாரு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக இருந்திருக்கும். சரின்னு சொல்லிட்டு அகைன் அதே மாதிரி பண்ண சொல்லியிருப்பீங்க. ஸோ இப்போ ஆரவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஸோ இப்படியே அந்த டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட் ஒரு 9 o'clock போல் ஆகுது. இங்கே ஆரோவுக்கு தூக்கம் தாங்க முடியல. இங்கேயே நீங்கள் வந்து ஃபுட்டும் வாங்கி கொடுத்துருப்பீங்க கேண்டீன்லேயே. ஸோ அவர் இங்கேயே சாப்பிட்ருப்பாரு. இப்போது ஆரோவுக்கு சரியான தூக்கம். அவருக்கு தூக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. அவர் அப்படியே அந்த டேபிளில் படுத்து அப்படியே தூங்குறாரு. நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பண்ணிவிட்டு ஆரோவை பார்க்குறீங்க. ஆரோ ஒரு குழந்த மாதிரி அந்த டேபிளில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நீங்கள் சடனாக பார்த்துருப்பீங்க. பார்த்ததுமே உங்கள் லிப்ஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல். அவரை அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அகெயின் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுறீங்க. இப்போது ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்போ பார்த்தா ஆரோ மட்டும் இல்லை, தயாங்கும் அவரோட டேபிளில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு தயாங்கு வந்து நிறைய வேலை ஒர்க் இருந்திருக்கும். அவருமே ரொம்ப டயர்டாக தான் இருந்திருப்பாரு. நீங்கள் கூப்பிட்டா வரமாட்டீங்க. சரி இவளை கூப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம இங்கேயே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டேபிளில் படுத்து அவர் தூங்கிட்டு இருப்பாரு. நீங்கள் 2 பேரையும் பார்த்து சிரிச்சுட்டே இப்போ போய் தயாங்கதை எழுப்புறீங்க. சார் சார் இன்னும் முடிச்சிட்டியா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி ஸ்லீப்பி வாய்ஸ்லேயே சொல்கிறாரு. நீங்களும் சிரிச்சுட்டே இப்போ போகலாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஆரவை தான் எழுப்புறீங்க. இப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் திரும்பி படிக்கிறாரு. ஆரோ வீட்டுக்கு போய் தூங்கிக்கலாம் இந்திரி அப்படின்ற மாதிரி சொன்னதும் இப்போ தான் அவர் ரியலைஸ் ஆகி பார்க்குறாரு. பார்த்தா உங்கள் கூட ஆஃபீஸில் இருக்காரு இல்லையா? சரின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கர தூக்கம் வருது. அவர் ஒரு மாதிரி உங்கள் மேலே சாஞ்சிட்டே வராரு. நீங்களும் ஆரோ பிடிச்சிக்கிறீங்க. ஆனால் இது என்னமோ தயாங்கு பிடிக்கல. ஒரு மாதிரி கடுப்பாக வருது. இங்கே தயாங் தான் ஆரோ வந்து அவரோட ஷோல்டரில் வந்து தூக்கிக்கிறாரு. நீங்கள் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, நானே உன்னை தூக்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொன்னதும் ஆரோவுக்கு வந்து ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பார்த்தா தயாங் ஆரோவை தூக்கிட்டு வர்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி தயங்கே பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே தயாங் தான் அதான் சொல்கிறேன்ல என் நானே தூக்கிட்டு வரேன், நீ போ அப்படின்ற மாதிரி சொன்னதும் அதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. நீங்களும் ஹெட் நோட் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு நீங்கள் காருக்கு தான் ஃபாஸ்ட்டாக போகிறீங்க. இங்கே ஆரோ தான் ஒரு மாதிரி முழிச்சு பார்க்குறாரு. பார்த்தா தயங்க தூக்கிட்டு போகிறாரு. இங்கே ஆரோ தான் என்ன பண்ணுறீங்க, என்னை ஃபஸ்ட்டு இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே தயங் தான் ஓ முழிச்சிட்டியா அப்போ வா அப்படின்ற மாதிரி ஆரோ ஷோல்டரில் கையை போட்டு ஆரோ அணைச்சபடி கூட்டிகிட்டு போகிறாரு. என்ன பண்ணுறீங்க, என்னை விடுங்க, இப்பெல்லாம் பண்ணாதீங்க,
உனக்கு ஒயின் பண்ணால் மட்டும் நல்லா இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே யாரோ தான், ஒரு நிமிஷம், ஏன் ஒயின் கூட நான் க்ளோஸாக இருந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு பிடிக்கல. ஹலோ, உங்களுக்கு ஏன் பிடிக்கணும்? நான் நான் ஒயின் கூட க்ளோஸாக இருந்தால் உனக்கு என்ன? நீங்கள் இந்த கம்பெனிக்கு தான் ஓனர், ஒயினுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆரோ முன்னாடி போகிறாரு. ஆரோவை பார்த்துட்டு இங்கே உரைச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. சி, சும்மா தோண்டு வந்துட்டு என்ன பேச்சு பேசுது பாரு, இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க பின்னாடியே வர்றாரு. இங்கே நீங்கள் தான் ஃப்ரண்ட்டில் உட்காரலான்னு போகிறீங்க. இங்கே ஆரோ தான், பேக் சீட்லேயே வந்து உட்காருவேன், எனக்கு தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே உங்களுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே நிற்கிறீங்க, டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நிற்கிறீங்க, உள்ளே போகலை. சார் என்னாச்சு வயன், காரில் ஏறலையா? இல்லை சார், நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பேக் சீட்டில் உட்காந்துக்கவா? ஏன் என்னாச்சு? இல்லை, அவனுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறான். ஸோ நான் உட்காந்தேன்னா என் மேலே அவன் சாஞ்சிட்டு தூங்கிட்டு வருவான். நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காந்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. உங்ககிட்ட வந்து தயாங்கால எதுவும் சொல்ல முடியல. பட் ஆனால் அதில் விருப்பமே இல்லை தயாங்க்கு. சரி, வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது, நீங்களே வாய் விட்டு கேட்டீங்க. இல்லைன்னா சொல்ல முடியும், முடியாதுன்னா சொல்ல முடியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை வயன், நான் முன்னாடி உட்காந்துக்கிறேன், என்னை பேக் சைடில் உட்காந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி கடுப்புலேயே போய் முன்னாடி உட்கார்றாரு. இங்கே ஆறு தான் தயங்க பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க் பண்ணுறாரு. இங்கே நீங்களும் வந்து பேக் சைடில் உட்காந்துடுறீங்க. உட்காந்ததும் ஆரோ வந்து படுத்துடுறாரு, உங்கள் மடியிலே படுத்துடுறாரு. பிள்ளைக்கு சரியான தூக்கம், இவருக்கு ட்ராவல் பண்ணது, அதுவும் இல்லாமல் இன்னைக்கு நல்லாவே வேலை பார்த்துருப்பாரு. ஸோ அந்த டயர்ட் தான், நல்லா தூங்குறாரு. நீங்களும் எதுவும் சொல்லலை, அவரோட ஹேர் அப்படியே கேர்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க. அவருக்கு இன்னும் நல்லா தூக்கம் வருது. இது பார்க்கும்போது தயாங்க்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காரு. இங்கே அப்படியே ஒரு வழியாக வந்து வீட்டுக்கு வந்து இறங்கிடுறீங்க. ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து ஆரோ இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு உங்களை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இறக்கி விட்டுருப்பாங்க. இங்கே தயங்கும் வந்து நிற்கிறாரு வெளியில். இங்கே நீங்கள் தான் ஆரோவையும் எழுப்பி விட்டுருப்பீங்க, வந்தோடனே ஆரோவையும் எழுப்பி விட்டுருப்பீங்க. அவருமே ஒரு மாதிரி தூக்கத்தில் சப்போர்ட்டே இல்லாமல் அப்படியே நின்றுட்டுருக்காரு. பிள்ளை நல்ல தூக்கத்தில் இருக்குது. இங்கே தயங் வந்து நின்றுப்பார் இல்லையா, நீங்கள் போய் ஜங்குக்கோட டோர் பெல்லை வந்து காலிங் பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கீங்க. ஆரோவுக்கு தூக்கம் வருது, பக்கத்தில் யார் இருக்கான்லாம் பார்க்கல. அப்படியே தயங்கோட ஹேண்ட்ஸை வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவரோட ஷோல்டரில் சாஞ்சு அப்படியே தூங்குறாரு. தயாங்க்கு வந்து சடனாக வந்து கோவம் வந்திருக்கும். பட் ஆனால் அவர் நல்லா தூங்குறாரா, பார்க்க க்யூட்டாக வேற இருக்காரா, சரின்னு சொல்லிட்டு அவர் எதுவுமே சொல்லலை. அவர் வந்து அவரோட அதாவது அவரோட ஹெட்டை வந்து பிடிச்சிக்கிறாரு, கீழே விழாதபடி காரில் சாஞ்சு தயாங் மேலே சாஞ்சு அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. இங்கே தயாங்க பிடிச்சிக்கிறாரு. சரி, ஓகே, சின்ன பையன் தானே, தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீங்கள் வந்து டோர் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் வெளியே வராரு. இன்னும் ஏன் இன்னைக்கு சீக்கிரமே வந்துட்ட போல, சரி உன் தங்கச்சி பையன் வரான்னு சொன்னேன், யாருமே காணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்க. இல்லை ஜங்குக், அவன் நேராக ஆஃபீஸ்க்கே வந்துட்டான், இதோதான் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஓ அப்படியா, சரி சரி அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்கிறாரு. பார்த்தா இன்னும் ஏன் உங்கள் சிஓ சார் வந்திருக்காரு போல். அவரும் நல்லா தூங்கிட்டான், டைம் ஆச்சுல்ல, அதான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்தார். சரி சரி இந்தாக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வயன், என்ன ஜங்குக், சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும்? ஆஃபீஸில் சாப்பிட்டு தான் வந்தோம். சரி அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ரூம் டோரை லாக் பண்ணிக்கிறாரு. நீங்கள் போய் மேலே போய் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. இங்கே தயாங் தான் ஆரோ அகைன் வந்து ஷோல்டரில் தூக்கிக்கிறாரு. ஆரோ இந்த தட்டி எதுவுமே சொல்லலை. அவர் நல்லா நல்ல தூக்கத்தில் இருக்காரு இல்லையா, ஸோ அவர் நல்லா கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்குறாரு. இங்கே ஆரோ அப்படி தூக்குனதும் தயாங்க்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. அதுவும் அவருக்கு பிடிச்சிருக்கு. சரின்னு சொல்லிட்டு ஆரோ வந்து பெட்ரூமில் வந்து படுக்க வச்சுட்டு இங்கே கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு நீங்கள் கொஞ்சம் டீலாம் போட்டு கொடுத்துருப்பீங்க. ஸோ குடிச்சிட்டு இப்போது தயாங்கும் கிளம்பிட்டாரு. நீங்கள் தான் இந்த மாதிரி டீனாவுக்கு வந்து ஆரோ வந்துட்டான், என் கூட தான் இருக்கான், தூங்கிட்டு இருக்கான், நாளைக்கோ நாளைக்கோ 2 days வந்து ஸ்கூல் லீவு, நான் அதுக்கப்புறமேட்டு போய் பேசி அவனை வந்து நான் ஸ்கூல் சேர்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் மெசேஜ் மட்டும் போட்டு விட்டுருப்பீங்க. அது வாய்ஸ் நோட்ஸாக போட்டிருப்பீங்க. மெசேஜ் டைப் பண்ணல, வாய்ஸ் நோட்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்க.
இங்கே டீனா பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவள் ஏதோ கிச்சனில் வந்து பிஸியாக இருந்திருப்பா. அவங்க மினியன் கூட வந்து விளையாண்டிக்கிட்டு அவள் கிச்சனில் நின்றுட்டு இருந்திருப்பா. அவள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுமே ஜெமின் தான் எடுத்து பார்க்குறாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் வாய்ஸை கேட்குறாரு. அவரோட லிப்ஸில் குட்டியாக ஒரு ஸ்மைல் வருது. அவருக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. அகைன் அண்ட் அகைன் அவர் உங்கள் வாய்ஸை தான் வச்சு கேட்டுட்டு இருக்காரு. இருக்க இருக்க அவருக்கு ஹார்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. இங்கே டீனாவும் எதிர்ச்சா வந்து பார்த்துருப்பா. ஜெமின், அழறீங்களா என்ன? இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை டீனா, சும்மா கண்ணு லைட்டாக கலங்கிருச்சாதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன ஃபேஸில் ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? யார் ஃபோனில்? இல்லை உங்கள் அக்கா தான் ஏதோ மெசேஜ் பண்ணியிருந்தா. என்ன மெசேஜ் பண்ணியிருந்தா? இல்லை யாரும் அங்கே வந்து சேஃபாக வந்து சேர்ந்துட்டானா, 2 days ஸ்கூல் லீவா, அதுக்கப்புறமா அட்மிஷன் போட்டுட்டு சொல்கிறேன்னு சொன்னான். அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு நேராக ரூமுக்கு தான் போகிறாரு. இங்கே டீனா அந்த மெசேஜை பார்த்துட்டு இப்போ ஜிமினை தான் பார்க்குறா. அவருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே மின்யான் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து மம்மி எனக்கு செஞ்சு கொடு, பசிக்குது வா சீக்கிரம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்ருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கிச்சனுக்குள்ளே போயிட்டுருங்க மின்யானை கூட்டுட்டு. இப்போது குக்கெலாம் பண்ணியாச்சு, நீங்கள் தான் மேலே வரீங்க. மின்யான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஜிமினை கூப்பிட்றதுக்காக நீங்கள் மேலே வரீங்க. ஜிமின் ஆரோட ரூமில் உட்காந்துருக்காரு. ஜிமின், என்ன டீனா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? ம் ரெடி ஆயிடுச்சு. வா சாப்பிடலாம். ஒரு நிமிஷம். என்னடி, என்ன விஷயம்? ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? இல்லையே எனக்கு என்ன, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க. ஏன் உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு? என்னாச்சு? நீங்கள் சொன்னது தான் சொன்னா, அதை கேட்டு ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்கீங்க? அது வந்து அப்படிலாம் எதுவும் இல்லை டீனா, நீ எதுவும் கற்பனைலாம் பண்ணிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன். பொய் சொல்லாதீங்க. நீங்கள் நல்லா இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னாச்சு ஜிமின்? ஏன்? எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டாக இருக்கு டீனா. நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க? இல்லை, நாங்கள் 2 பேருமே லவ் பண்ணோம், சூழ்நிலை பிரிஞ்சிட்டோம். ஆனால் நான் நல்லா தான் இருக்கேன், வைஃப் குழந்தைங்கன்னு. ஆனால் அவள் தனியாக இருக்கிறது ஒரு மாதிரி, நான் ஏதோ அவளுக்கு துரோகம் பண்ண மாதிரி மைண்ட் ஏதோ திங்க் பண்ணது டீனா. நான் ரொம்ப கெட்டவன் இல்லை, என்னால் யாருக்கும் உண்மையாகவே இருக்க முடியல அப்படின்ற மாதிரி டீனாவை ஹக் பண்ணி அழறாரு. ஜெமின், என்னங்க என்னென்னமோ பேசுறீங்க? இல்லை டீனா, நான் வந்து தப்பு பண்ணிட்டு நான் உன்னை மேரேஜ் பண்ணியிருக்க கூடாது. தேவையில்லாம உன்னை மேரேஜ் பண்ணி உன் லைஃபையும் கெடுத்துட்டேன், என் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல. என்னால் மறைக்க முடியல டீனா அப்படின்ற மாதிரி சொல்லி அழறாரு. இங்கே டீனாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இங்கே ஒரு மாதிரி சோகமாக அப்படியே ஒரு 10 minutes ஸ்கிப் ஆகிருக்கும். இப்போ டீனா தான், ஜெமின், நடந்த எதுவுமே நம்மளா பிளான் பண்ணி நடந்ததில்லை, எல்லாமே விதி, எல்லாமே தானா நடந்துச்சு. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ வரைக்குமே கல்யாணம் வேணான்னு சொல்லி தனியாக இருக்கிறது வயன் அவளோட பிடிவாசத்தில் தான். இதில் நீங்கள் என்ன பண்ணீங்க? இதுக்கு தேவையில்லாமல் எல்லா பழியும் தூக்கி உங்கள் மேலே ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. இல்லை, என்னால் அப்படி ஈஸியாக விட முடியல. ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல டீனா. லைஃப்
என்ன மட்டும் ஏன் இவ்வளோ இவ்வளோ ஹேட் பண்ணதுன்னு தெரியல. என்னால சுத்தமா முடியல தெரியுமா? ஜிமின், சாரி டீனா. என்னை தயவு செய்து தப்பா எடுத்துக்காது. என்னால நிஜமானுமே முடியலடி. ஜிமின், எனக்கு புரியுது. ஆனா எனக்கு சாப்பாடு வேணாம் டீனா. நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். புரியுதுங்க. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீனா கீழே வந்துடுறா. இங்கே ஜிமின் ஒரு மாதிரி ரொம்ப அள்ளறாரு. அவருக்கு நான் ஸ்டாப்பா ஐஸ்லேருந்து டியோஸ் வருது. இங்கே டீனா கீழே வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ ஆரோ மின்யான் சாப்பிட்ருப்பாரு. மின்யானை தூக்கிட்டு இப்போது நேராக அவங்க ரூமுக்கு தான் போகிறாங்க. இங்கே மின்யான் வந்து அவர் பெட்டில் படுத்து தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவரை தூங்க வச்சுட்டு இப்போது டீனாவும் பால்கனி கிட்ட வந்து நிற்கிறா. ஸ்கை ரொம்ப 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 எம்டியாக இருக்கு. அதில் ஒரே ஒரு மூன் மட்டும் தனியாக இருக்கு. இங்கே டீனாவோட ஐஸ்லேருந்தும் டியர்ஸ் வருது. அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். எல்லாமே தெரிஞ்சும் நான் உங்களை கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது ஜிமின். நான் கல்யாணம் பண்ணியிருக்க கூடாது. நான் மட்டும் அப்படி பண்ணாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இப்போ நீங்களும் வைனும் ஒன்றா இருந்திருப்பீங்கல்ல. எல்லாமே என்னோட தப்பு தான். அதை தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளை ப்ளேம் பண்ணிட்டு அப்படியே அந்த எம்டி ஸ்கையை தான் பார்த்துட்ருக்கா. அப்படியே கட் பண்ணா ஒரு 15 years பேக். இப்போது காலேஜோட ஃப்ரெஷர்ஸ் டே தான். இப்போது நியூவாக ஜூனியர்ஸ் எல்லாம் வர அந்த டைமிங் தான். காலேஜ் உள்ள பரபரப்பாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேயும் இங்கேயும் மூவ் ஆகிட்டுருக்காங்க. பிகாஸ் இன்றைக்கி ஃப்ரெஷர்ஸ்லாம் காலேஜுக்கு வர போகிறாங்க. ஸோ சீனியர்ஸ் எல்லாருமே ஜூனியர்ஸை ரேக் பண்ணுறதுக்காக ரெடியாக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு மேலே பாய்ஸ் எல்லாருமே நியூவாக கேர்ள்ஸ் வருவாங்கன்னு சொல்லி அவங்கள சைட் அடிக்கிறதுக்காகவே உட்காந்துருக்காங்க. இப்போது ஒரு கேங் நிறைய பொண்ணுங்களெல்லாம் பொண்ணுங்கன்னு கிடையாது, ஜூனியர்ஸ் எல்லாருமே பிடிச்சி ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அவங்க அந்த கேங் வந்து அது ஃபைனல் இயர் பசங்களாம் கிடையாதுங்க. இங்கே இந்த காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு கேங்கு தான். அதில் செகண்ட் இயர் படிக்கிற ஒரு பையன்தான். அவன் மேலே அந்த பையனோட நேமை சொன்னாலே ஒட்டுமொத்த காலேஜுமே பயப்படும். அந்தளவுக்கு கொஞ்சம் மோசமான ஒரு ரவுடி பையனே சொல்லலாம். ஸோ அந்த பையன்தான் அந்த பைக்கில் கூலர்ஸ் போட்டுட்டு புக்ஸை ஃபீஸில் வச்சுட்டு அப்படியே படுத்திருக்காரு. அவரை சுற்றி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க. இங்கே அந்த பையனோட கேங் தான் போகிற வர பசங்களை கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே பிடிச்சி ரேக் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே அந்த காலேஜ் என்ட்ரன்ஸில் ஒரு பொண்ணு ரெட் கலர் சுடிதாரில் தான் உள்ளே என்டர் ஆகுறா. இங்கே வழக்கம் போல் அந்த பொண்ணு பார்க்க கொஞ்சம் இன்னசென்ட்டாக இருந்திருப்பா. இங்கே வழக்கம் போல் அந்த கேங்கில் இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பையன் ஆக்சுவலி அது யாருன்னா நம்ம ஜிமின்ஷி தான் அங்கே படுத்திருக்குது. அவர் யாரையுமே கண்டிக்கல, அவர் இப்போ சமப்படுத்தி தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் அவருங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அந்த பொண்ணை கூப்பிடுறாங்க. இங்கே அந்த பொண்ணு வந்து நிற்கிறாங்க. புதுசா? புரியல. காலேஜுக்கு புதுசா? ஆமாம் புதுசு தான். எந்த டிபார்ட்மெண்ட்? எந்த டிபார்ட்மெண்ட்? அட நம்ம டிபார்ட்மெண்ட். அப்புறம் என்ன? அப்புறம் உங்கள் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வயன். எந்த இயர்? ஃபஸ்ட் இயரா? இல்லை செகண்ட் இயர். செகண்ட் இயரா? செகண்ட் இயரில் கூடவா ஃப்ரெஷர்ஸ் வருவாங்க? மேபி. இதுக்கு முன்னாடி எந்த காலேஜ்? இந்த காலேஜ். எதனால் உன்னை அனுப்புனாங்க? இல்லை ஆக்சுவலி என்ன அவங்க அனுப்பலை, நான் தான் இங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஏன்? எதனால்? எங்கள் அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருச்சு.
ஸோ நாங்கள் வீட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ என்னால் அங்கே ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியாது. அதனால தான் இந்த காலேஜுக்கு வந்தேன். ஒர்க்கா? ம், ஒர்க் தான். அப்போ நீங்கள் ப்ரொஃபஸர், இந்த ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி உங்களோட அந்த ஐ மீன் நீங்கள் படித்த இந்த இந்த சப்ஜெக்டோட ப்ரொஃபஸர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பீங்க. ப்ரொஃபஸரா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வாயை பொழந்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. இங்கே ஜிமின் தான் படுத்திருந்தவர் ப்ரொஃபஸர்னு சொன்னதுமே ஒரு மாதிரி டப்புன்னு எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா அது நீங்கள் தான். பார்த்தா ஃபர்ஸ்ட் சைட்லேயே ஜிமினுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். மலர் டீச்சர், பயன் டீச்சர் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நைஸ் நேம், நைஸ் கேர்ள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டீ முச்சும் அவங்க நம்ம கிளாஸ் புது மேம்டா அப்படின்ற மாதிரி சொன்னதும் மேமா இருந்தானடா பார்க்க செம்ம க்யூட்டா பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. ஆமாம், எந்த இயர் நீ? செகண்ட் இயர் மேம். உங்கள் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. மேம்னு சொன்னதுக்கப்புறமும் என்கிட்ட எப்படி பேசுகிற? உனக்கு என்ன பார்த்தா பயமா இல்லையா? சே, அவங்கள பார்த்து யாராவது பயப்படுவாங்களா? எவ்வளோ அழகாக இருக்கீங்க, உங்களை பார்த்தா பயமா மேம் வரும்? ஏய் இல்லை, நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். எனிவேஸ், கிளாஸ்க்கு டைம் ஆகுது, இங்கே உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேம், ஃப்ரெஷர்ஸ்லாம் வராங்கல்ல, அதான் ரேக் பண்ணிவிட்டு அழகான பொண்ணுங்களா இருந்தால் சைட் அடிச்சுட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணலான்னு பார்த்தோம். அதான் இன்னும் 10 மினிட்ஸில் எல்லோரும் கிளாஸில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இங்கே ஜிமின் தான். நீங்கள் வருவீங்களா மேம்? உனக்கு எவ்வளோ தைரியம், என்கிட்ட இப்படி பேசுகிற? உங்களை பற்றி உங்ககிட்ட தானே மேம் பேச முடியும், இவங்கிட்டயா பேச முடியும்? ஐயோ ஒன்று என்ன அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்ககிட்ட வந்திருப்பாரு. என்ன பண்ணுற, ஒலையன் விட்டு தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லி சிம்னை பிடிச்சி தள்ளி நிற்கிறீங்க, தள்ளி நிற்க வைக்கிறீங்க. ஏய், உனக்கு அவ்வளோதான் மரியாதை, உனக்கு எவ்வளோ தைரியம் என்கிட்ட இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுற? பொறுக்கி உன்னை நான் கிளாஸில் பார்த்துக்கிறேன்டா, பாருங்க மேம், நல்லா பாருங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறாரு. இங்கே நீங்கள் ஒரு மாதிரி கோமா ஜிம்னை பார்த்து மறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பீங்க. இங்கே ஜிமின் தான். ஏ வயன், இவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்ற மாதிரி திரும்புறீங்க. பார்த்தா ஜிமின் உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. கூப்பிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்து பயந்துருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதிரி ஜர்க்காகி கீழே விழ போவீங்க. ஜிமின் உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஜிம்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நிற்கிறீங்க. இல்லை மேம், கீழே விழ போனீங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவேன்? கூப்பிட்றதுக்கு தானே பேர், உங்கள் பேர் வயன் தானே அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. கூப்பிட்றதுக்கு தான் பேர், நீ கூப்பிட கிடையாது. எனஃப். சரி, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? ஏய் இங்கே பார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை. நானும் சரி சின்ன பையன் பொண்ணு போதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசிகிட்டு இருக்க. இங்கே பார், என்னை வயன் பேர் சொல்லி கூப்பிடுறது, நீ வான் பேசுறது, போடி வாடின்னு கூப்பிடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். பிரின்ஸ்பல்கிட்ட சொல்லி ஒன்று மொத்தமாக இந்த காலேஜுக்கிட்டே விரட்டிடுவேன், சாக்குறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் போலான்ட்டு போகிறீங்க. அப்போது ஜிமின் தான் உங்கள் கை பிடிச்சி இழுத்து உங்களை ஸ்டாப் பண்ணுறாரு. நில்லடி, எங்கே போகிற? என்ன பார்த்தா டீன்னு சொன்ன? ஆமாண்டி, உன்னை பார்த்து தாண்டி சொன்னேன். கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாம போற. உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா என்ன? அதில் நான் ஏன் உனக்கு சொல்லணும்? இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இன்னிலேருந்து நான் உன்னை லாக் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா பிரேக்கப் பண்ணிடு. இதுக்கப்புறமேட்டு நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், புரிஞ்சுதா? யார் கேட்டாலும் இதை தான் நீ சொல்கிற. நீங்கள் ஜிம்னை பிடிச்சி உங்களை விட்டு எட்ட தள்ளி நிற்கிற மாதிரி பிடிச்சி தள்ளுறீங்க. அவரும் போய் எட்ட நின்றுக்கிறாரு. ஏய் என்ன நினச்சிட்ருக்க? இப்போ தான் பார்த்தேன், அதுக்குள்ளே லவ் பண்ணுறேங்கிற. அதுவும் நான் உன் ப்ரொஃபஸர், உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நீ லவ் பண்ண மட்டும் போதுமா? எனக்கு ஒன்று பிடிக்கணும், அது எனக்கு தேவை கிடையாது. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட். என்ன
மிரட்டுறியா? மிரட்டுறனா? இல்ல செல்லம், உன்னை போய் நான் மிரட்டுவேனா? செல்லம்மா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, நீ ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. எனக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? நீ உன் இஷ்டம் போல எப்படி கூப்பிடணுமோ கூப்பிடு. நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன். கிளாஸில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்து கண்ணடிச்சிட்டு போறாரு. உங்களுக்குன்னா கடுப்பா இருக்கு. நீங்க ஒரு மாதிரி ஜிமினை டிஸ்கஸ்டிங்கா பார்த்துட்டு இப்போ நீங்களும் உங்க கிளாஸ்க்கு தான் போறீங்க. இங்க ஜிமினோனோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்போதுமே கிளாஸ்ல இல்லாத பசங்க அதிசயமா கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிற 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கிளாஸ் ரூம்ல வந்து அரேஞ்ச் ஆயாச்சு. இங்க எப்போதுமே ஜிமின் லாஸ்ட் பெஞ்ச்ல தான் உட்காருவாரு. இப்போ ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துருக்க அந்த அப்பாவி பசங்களெல்லாம் அடிச்சு பேக் பெஞ்சுக்கு துரத்தி விட்டுட்டு இப்போ முன்னாடி உட்காந்துருக்காரு. வந்து இங்க ஜிமின் ரொம்ப ஈகர்லி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. டி டைம் என்னடாச்சு? டி இன்னும் 5 நிமிஷம் இருக்குடா. இன்னுமாடா 5 நிமிஷம் இருக்கு? இன்னைக்குன்னு பார்த்து டைமே போக மாட்டேங்குது. மச்சான், எனக்கு ஆர்வம் புரியுது, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. இங்க பிரின்சிபல் தான் வந்து உள்ள கிளாஸ் ரூம்குள்ள வராரு. எல்லாரும் எழுந்து நின்று விஷ் பண்றாங்க. ஜெமினும் கடமைக்கேன்னு எழுந்து நிக்கிறாரு. ஆனா அவர் கண்ணு ஃபுல்லா வெளியில தான் இருக்கு. யாரையோ தேடிட்டு இருக்கு. அது உங்களே தான். இங்க பிரின்சிபல் தான், ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங், இன்னிலேருந்து உங்களுக்கு நியூவா ஒரு மேம் வந்திருக்காங்க. அவங்க பேரு நான் சொல்றதை விட அவங்களே சொல்லுவாங்க. மேம் ப்ளீஸ் கம் அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. இப்போ ஜிமின் ரொம்ப ஆர்வமா அந்த கிளாஸ் ரூம் என்ட்ரன்ஸே பார்த்துட்டு இருக்காரு. இங்க ஒரு மேம் வராங்க. இங்க ஜிமினுக்குலாம் அவ்வளோதான், அவரு ஐஸ் வந்து வைட் ஆகுது. ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு நிக்கிறாரு. இங்க ஜிமினோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. பிகாஸ் அது ஒரு ஆன்டி வந்தவங்க, ஒரு ஆன்டி. அவங்க வேற யாரோ ஒருத்தவங்க வராங்க. என்னடா வயன் வருவான்னு பார்த்தா வேற யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜிமின் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி அந்த மேமியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்க அந்த மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் தான் உங்களோட கிளாஸ் இன்சார்ஜ். என் பேரு ஐஸ்வர்யா. இங்க ஜிமினோட ஃப்ரெண்டு தான். ஜிமின் காதுகிட்டு வந்து, மச்சான் நான் கூட ஃபேஸ் தான் மாற்றி காமிச்சாங்களோன்னு நினச்சேன், பேரும் வேறையாண்டா ஐஸ்வர்யாவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. இங்க ஜிம்னுக்கு தான் சரியான கடுப்பு. அவர் ஒரு மாதிரி கோவமா அந்த டெஸ்க்கு தள்ளிட்டு அப்படியே வெளியில போயிடுறாரு விறுவிறுன்ட்டு. இங்க அந்த மேம் தான், ஹேய் எங்க போறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்துறாங்க. கண்டுக்காதீங்க மேடம், அவங்களெல்லாம் பெருசா எதுவும் கண்டுக்க வேணாம், விட்டுங்க, இங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பாருங்க அப்படின்ற மாதிரி பிரின்சிபல் சொல்றாரு. பிரின்சிபல் ஒரு மாதிரி போற ஜிமின் அண்ட் ஜிமின் கேங்கே ஒரு மாதிரி கேவலமா பார்த்துட்டு அப்படியே சொல்றாரு, என்ன சார் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? எங்களுக்கெல்லாம் என்ன வயசாகுது? இப்படி கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே பண்ணாமல் அவங்க படிக்க எழுந்து போகிறாங்க. இந்த மாதிரி தருதலைங்களன்னு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு அவசியமே இருக்காது. சொல்கிறதும் வேஸ்ட்டு தான், விட்டுருங்க, அது எங்கேயாவது சுற்றிட்டு போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் சார், அவங்க வீட்டில் கூப்பிட்டு வார்ன் பண்ணால் கேட்க மாட்டாங்களா? அப்படி சொல்லணுன்னா நீங்கள் என்ன தான் வார்ன் பண்ணணும்? புரியல சார். அது என் வீட்டு தருதலை தான், என் பையன்தான், என் மானத்தை வாங்குறதுக்குன்னே வந்து சேர்ந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. யா ஜிமின் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்சிபலோட பையன்தான் சார். நான் இட்ஸ் ஓகே மேம், நீங்கள் சொன்னதுலேயே தப்பு இல்லை. எல்லாம் என்ன சொல்லணும், ஒரே பையனாக போயிட்டான், கண்டிக்கவும் மனசு வரமாட்டேங்குது, என்ன பண்ணி தொலைக்கிறது, எவ்வளோதான் சொல்கிறது, கேட்க மாட்டேங்கிறான், விடுங்க, அவன் லைஃப் அவன் பார்த்துக்கட்டும், இங்கே மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கவனிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே வந்திருப்பாரு. பிகாஸ் வந்து இந்த காலேஜ் இருக்கு இல்லையா, இதோட ஓனர் வந்து ஜிமினோட அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். அவர் வந்து அப்ராட்ஸில் இருக்காரு. ஸோ இப்போ இந்த காலேஜோட மொத்த பொறுப்பும் வந்து ஜிமினோட அப்பா கிட்ட தான் இருக்கு. ஸோ அவர் தான் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஜிமின் வந்து வீட்டுக்கு ஒரே பையன். ஜிமினுக்கு முன்னாடி ஒரு 2 பேபிஸ் வந்து இருந்திருக்கும். பட் ஆனால் அவங்க வந்து ஃபுல்லாக வந்து
அதாவது 5 மந்த் 7 மந்த் அந்த மாதிரி டைம்லலாம் அவங்க அம்மாவுக்கு அபார்ட் ஆயிருக்கும். ஸோ ரொம்ப ஏங்கி வேண்டி தவமிருந்து பிறந்த பிள்ளை தான் ஜிமின். ஆனால் இப்படி வந்து நிற்கிறாரு. ஸோ அதனால பெருசாக அவங்க அப்பா கண்டுக்கவே மாட்டார் ஜிமினும். ஜிமின் அவன் இஷ்டத்துக்கு சுற்றுவார் காலேஜ் ஃபுல்லாமே. ஸோ அந்த ஒரு தைரியத்தில் தான் இப்போது நேராக ஜிமின் அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு இப்போ ஒரு கேண்டீனில் தான் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லி கொலாய்ச்சிட்டு இருக்காங்க. கண்ணு மீனிக்கு ஜிமினுக்குன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. மச்சான் எப்பவுமே நீ தாண்டா எல்லாருக்கும் அல்வா கொடுப்ப, இன்னைக்கு உனக்கே ஒரு பொண்ணு அல்வா கொடுத்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமா சிரிக்கிறாங்க. அது ஜிமினுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. ஜிமின் ஒரு மாதிரி கோவமா அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. சரி விட மச்சான், இதெல்லாம் போய் நடக்கிறது தானே, அப்பெல்லாம் விட முடியாது. எவ்வளோ தைரியம் இருந்தா என்ன ஏமாத்திருப்பா அவள. அதான் அவ யாரு எங்க இருக்கான்னு எதுவுமே தெரியலையே. அதான் சொன்னாலே அவ பேர் வயான்னு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் அவளோட உண்மையான பேரா இருக்கும். காலேஜ் ஃபுல்லா தேடுறீங்க, அவ எந்த கிளாஸ், எந்த டிபார்ட்மெண்ட், எந்த இயர், வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள அவளை தேடி கண்டுபிடிக்கிறீங்கடா அப்படின்ற மாதிரி உன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கத்துறாரு. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் எல்லாருமே சேர்ந்து இப்போ ஒரு கிளாஸாக உள்ளே போய் தேடிட்டு இருக்காங்க. இங்கே உங்கள் சைட் பார்த்தா நீங்கள் அதே காலேஜ் தான், இங்கே செகண்ட் இயர்லாம் கிடையாது, நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரு, நீங்கள் வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட். உங்களுக்கு தெரியும் இந்த வழக்கமாக காலேஜில் வந்து இந்த மாதிரி ரேக்கிங்லாம் நடக்கும்னு தெரியும். ஸோ அதனால தான் நீங்கள் போய் சொல்லியிருப்பீங்க. இங்கே நீங்கள் தான் உங்களோட கிளாஸ் ரூமில் ஒரு மாதிரி டென்ஷனாக கடுப்பாக உட்காந்துருக்கீங்க. இங்கே உங்கள் ஃப்ரெண்டு தான். ஏய் என்னடி ஆச்சு, எதுக்கிட்டு போய் இப்படி உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சு சொல்லுவையன்? ஒன்றும் இல்லடி, இன்னைக்கு ஒருத்தன் இடுப்பு பிடிச்சிட்டான். யாருடி? யாருன்னா தெரியல, சீனியர் போல இருக்கு, ரொம்ப அதிகமாக பேசினான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் சீனியர்னா அப்படி தான் பேசுவாங்க. இல்லடி, நான் ப்ரொஃபஸர்னு சொல்லியும் என்கிட்ட ரொம்ப ஓவராக பேசிட்டான். அதாவது நான் உன்னை லவ் பண்ணுறேன், இனிமேல் நான் தான் உன் பாய் ஃப்ரெண்ட், அப்படி இப்படின்னு கண்ட மணிக்கு பேசுகிறான் தெரியுமா? பொறுக்கி சரியான பொறுக்கியாக இருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் இங்கே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தா ஜிமினோட கேங் உங்கள் கிளாஸ் ரூம்குள்ளே வருது. நீங்கள் ஐயோ அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறீங்க. ஒயன் என்னாச்சு? ரியா நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன், நான் கேட்டா நான் இங்கே இல்லைன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பெஞ்சுக்கு கீழே போய் உட்காந்துடுறீங்க. இங்கே ஜிமினோட கேங்கெல்லாம் கூட்டிட்டு கிளாஸ் ரூம்குள்ளே வராரு. ஒரு மாதிரி கோவமா எல்லாரையும் பார்க்குறாரு. கேர்ள்ஸை தான் பார்க்குறாரு, பாய்ஸை கண்டுக்கவே இல்லை, கேர்ள்ஸை தான் பார்த்துட்டு இருக்காரு. இங்கே பார்த்தா நீங்கள் இல்லை, அதாவது முன்னாடியிலேருந்தே பார்த்துருப்பாரு எல்லார் ஃபேஸையும் பார்க்குறாரு. நீங்கள் இல்லை, ஏன்னா நீங்கள் தான் பெஞ்சுக்கு அடியில் உட்காந்துருக்கீங்களே. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் ஷார்ட்லேருந்து கன்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க, கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ், அன்யோ.